எல்லாம் உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க போனேன். வேறு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் ஒரு ஃபியர், பயங்கர ஃபியராக இருக்குது. ஆவியான உதவி சார் எல்லாம் ஒரு நிமிஷம். தேங்க்யூ லார்ட். அவன் நம்மளோடு பேசுறது மனுஷன் அல்ல, அவர் நம்மளோடு பேசுகிற தேவன். நம் தேவன் நல்ல மண்ணும் மரமும் அல்ல, அவர் பேசுகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். இதோ மறைத்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன், உங்களை விட்டு கைவிடவும் மாட்டேன், உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொன்னவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்முடைய கரத்தை பிடித்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இருதயங்களை அவர் தேற்றுவாராக. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. திறந்த இருதயத்தோடு நம்ம எல்லாம் ஒரு மனதாய் அவருடைய வார்த்தையை கேட்போம். எஸ் லார்ட், அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும். எங்களோடு பேசும், எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தோடு பேசும். இந்த நாளை எங்களை விடுவி தரணும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறணும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையுடைய சத்தியத்தினால் கட்டி எழுப்பப்படணும். எங்கள் பகுதிகள் எல்லாம் எங்கெல்லாம் கோணலானதெல்லாம் இருக்குதோ அந்த பகுதிகளை நாம் சபையாக்கப்படணும். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீர் வந்து இந்த நாட்களுடைய வார்த்தையினால ஸ்திரப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம். கரத்தோடு கொடுக்கிறோம். ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். இதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அவருடைய நிறைவான அந்த வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒரு தேவன் ஒருவராக இருக்கிறார். இதான் பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தேவன்ல அவர் ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி இந்த இன்றைக்கு நான் என்ன அவருடைய ஒரு பகுதியை மாற்றலாம். ஏன்னா நிறைய காரியங்கள் சொல்லி வளர்க்கிற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில அவருடைய வழி நடத்துதல், நம்ம வாழ்க்கையில அவருடைய நிறைவு எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில் அவர் நடத்தி நம்மளை நிறைவான பகுதிகளை கொண்டு செல்வதற்கு அவர் எப்படியாய் நம்மளுக்குள்ள செயலாற்றுகிறார். இந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் யார்? எனக்கு எழுதவங்க வாசிங்க. 1 யோவான் 16:7. யோவான் 16:7. 1 யோவான் அதிகாரம் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் யாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை திறந்து சொல்லுவார், நான் உனக்கு உண்மையை சொல்றேன், உனக்கு முக்கியமான காரியத்தை சொல்றேன். அவர் என்ன சொல்றேன்னா, நான் இங்க இருக்கிறத நான் போகிறது நல்லது. ஏன்னா நான் உங்களோட போய் என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படி ஒரு கேட்கிறவாள், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி தேற்றி வழி நடத்துகிற தேவனை அனுப்ப போகிறேன். பிதாவுடைய இதுக்கு முன்னர் பிதாவுடைய திட்டம் என்னன்னா, முதலாவது அவருடைய குமாரனை அனுப்புவது. இந்த குமாரனை அனுப்பி நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி அவரின் மூலமாக அடுத்து அவருடைய ஆவியானவரை அனுப்புவது பிதாவுடைய சித்தமாக இருந்தது. இதுதான் இந்த வானம் பூமி படைப்பதற்கு முன்பாக தேவனுடைய திட்டம் என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும், இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்பது. அது காலங்களாய் குறிக்கப்பட்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்த பகுதியை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் வரணும்னா, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, நம்மளோடு என்றென்றைக்கும் இருந்து நம்மளை நடத்தும்படியான தேற்றரவாளனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார். அடுத்து யோவான் 14:16-17 வசனம். அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கிற தேற்றரவாளன். முதலாவது அவர் 14வது அதிகாரம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்காக தந்தருளப்பட்ட ஆவியானவர். நம்மளுக்காக அவர் தந்தருளப்பட்டு என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கும்படியாக தந்தருளப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றேன், உங்களுக்கு நான் ஒரு தேற்றணும் வாழ்ற அவரை சொல்றேன். அடுத்து அவர் என்ன சொல்றார்? என்றென்றைக்கும் உங்களோட தங்கி இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். அடுத்து மூணாவது அதிலே 14வது அதிகாரத்தில் 26வது வசனம். அவர் தந்தருளப்பட்டவர். அவர் எங்கிருந்தோட அவர் பிதாவினால் தந்தருளப்பட்டவர். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். இவர் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆவியானவர். இவர் அனுப்பப்பட்டதே என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன போதிச்சு சொன்னாரோ எல்லாவற்றையும் விளக்கி சொல்றது. ஏன்னா இது தேவ ஆவியினால எழுதப்பட்ட ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை தேவ ஆவியினால அவரால் எழுதப்பட்டது. அவர் வந்துதான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதித்து சொல்லணும். அதற்கு பாதையை உண்டாக்கி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் அவருடைய ரத்தத்தை பிதாவிடம் கொடுத்து, பிதா ஜீசஸோட மிஷனே அதுதான். இது வந்து உலகத்தை ரட்சிக்கணும், ரட்சிச்சுட்டு தன்னுடைய ரத்தத்தோட பிதாவோட சமூகத்தில் சென்று பரிசுத்த ஆவியானவர் அனுப்பணும். இதுதான் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். அதுதான் அவருடைய தரிசனம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பிதாவோட வேலை. இதை அவர் செய்து முடித்து அவர் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரை குறித்து அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அவர் வரும்போது இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் அதை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அவர் சொல்றார், உங்களுக்காக தந்தருளப்படுகிறார், உங்களுக்காக அனுப்பப்பட்டவர், நம்முடைய வாழ்க்கைக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை தான் நீங்கள் முக்கியமாக சொல்ல வருகிறேன். எப்பயே நான் யூதர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசுவை மிஸ் பண்ணேன். அவர் தேற்றரவாளனாய் மேசியாவாய் அவரை ரட்சிக்கும் ரட்சகராய் வந்தார். ஆனால் யூதர்கள் அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, சாதாரண மனுஷனா, தச்சனா, மரியாளுடைய குமாரனா, யோசேப்புடைய மகனா, அப்புறம் என்னது யோசே அவருடைய சகோதரனா, இப்படியாய் பார்த்ததுனால அவருடைய கண்கள் திறக்கப்படாதனால அந்த ரட்சிப்பை இழந்து போனார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நாமளும் இழந்து போயிருக்கிறார். நாம் அவரை என்றென்றைக்கும் அவரோடு அவர் தங்கி இருக்கிறபடினால அவருடைய உதவியோடு அவருடைய ஆற்றலோடு நம்ம வாழ்க்கையில் அவருடைய உதவி தான் வேணும். உலகத்தில் வேறு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாது. இதனால் இன்றைக்கு நம்முடைய ஆவியாளர் நம்முடைய இன்ட்ரடக்ஷன் அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படியாய் செயல்பட விரும்புகிறார் அப்படிங்கிறத ஒரு பகுதியில் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம வந்து சீஷருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி செயல்பட விரும்புகிறார்ன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து ஆவியானவர் அவர் பிரத்யட்சமாக வெளிப்படலை. இப்போ மாதிரி பிரத்யட்சமாக அவர் வெளிப்படாமல் அப்பப்போது அவர் என்னன்னா, ஆவியானவர் எப்பையும் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல செய்யும்படி வருவார். விதியிட்ட வருவார். அந்த மீதியாளரை முறியடிக்கும்படியாக ஒரு விஷயம் அங்கே கொடுப்பார். அந்த காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும் விதியோட இருப்பார். அப்புறம் அவர் புறப்பட்டு போயிடுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துதான் அவர் என்றென்றைக்கு தங்குகிற அந்த ஸ்தலத்தை உண்டு பண்ணாலும் ஆவியானவர் வந்து முடியும். அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தை ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க இயேசு இல்லை. இன்றைக்கு நம்மளுக்கு இயேசு இருக்கிறதுனால ஆவியானவர் இதான் குமார் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் பெற்றுக்கொள்கிற பாக்கியம் இயேசு கிடைச்சது. அது மாதிரிதான் பழைய ஏற்பாட்டில் அவர் கிரியை செய்து கொண்டு வந்தார். அவருடைய அற்புத வல்லமைகள் தான் வனாந்திரங்களை போஷிக்கப்பட்டது, அந்த செங்கடல் இருந்தது, எரிகோ பட்டணம், எல்லா அற்புத வல்லமைகளை ஆவியானவர் கிரியை செய்தார். அதே போல எஸ்ரா போதிக்கும் போது போதனையின் வல்லமை எஸ்ரா மேல ஆவியானவர் தங்கி இருந்தார். அவள் அப்படி போதனை பண்ணினார். அவருடைய எல்லா வரங்களும் பழைய காட்டுல செயல்பட்டுட்டே வச்சு எல்லா விதமான வரங்களும் எக்ஸப்ட் ஒரே ஒரு வரம், பரிசுத்த அபிஷேக். அந்த அந்நிய பாஷையின் வரம் மாத்திரம் நம்மளுக்கு என்று ஆண்டவர் அவர் ஒதுக்கி வச்சிருந்தார். அந்த விசுவாச பட்டியலை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கென்று ஆண்டவர் வைத்திருந்தார். மற்ற ஆவியானவர் எல்லா வரங்களும் பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்துட்டே வந்துச்சு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா யாருக்குமே அந்நிய பாஷை கிடையாது. அதை வியாக்கியானம் பண்ணி பேசுகிறது ரெண்டு காரியங்களும் மறைப்பொருளாய் அவங்களுக்கு என்று வைத்திருந்தார். நம்மளுக்கு அதை பரிசுத்த ஆவியானவர்களும் இந்த கிஃப்ட் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார். அதை தான் இன்னைக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து இறங்கினதுலேருந்து இது வரைக்கும் மறைமுகமாக
அவர் வெளியரங்கமாய் வந்து அவர் கிரியை செய்யலாம். அவ்வப்போது ஒரு காரியத்தை செய்ய வருவார், மறுபடியும் திரும்பி போயிடுவார். அப்படிதான் ஒவ்வொரு பகுதிகளும் ஆதி காலத்திலிருந்து காலங்களாய் ஆவியானவர் இப்படிதான் கிரியை செய்துட்டே வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து தன்னுடைய ரத்தத்தோடு தேவனோடு போய் அங்கே நிற்கும்போது அவர் போய் இயேசுவும் பிதாவும் அவருக்கு அனுப்பி தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா! அவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன், அவர் தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியில் இன்றைக்கு நம்மளோட என்றைக்கும் இருந்து எல்லா சத்தியம் முதல் அவர் வந்த நோக்கம் சகல சத்தியங்கள். அதை தான் 16ஆம் அதிகாரம் இந்த மட்டும் ஒரு மாதத்துக்கு நம்ம போயிடலாம். 16ஆவது அதிகாரம் 7, 8, 9 அப்படி கண்டினியூஸாக அந்த இருக்குது. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 7, 16. ஓகே கரெக்டாக. நான் போகிறது உங்களுக்கு போஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவினையாகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. 16ஆவது அதிகாரத்தில் இந்த பின்னாடி எல்லாம் அவருடைய செயல்பாடுகள், அதை தான் இப்போ இவங்க வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்போஸ்தலர் எடுத்து வச்சுருந்த இன்னைக்கு ஒரு சின்ன டூர், அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தை நம்ம ஒரு டூர் மாதிரி போய் நம்ம ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய முதல் வேலை நம்மளை நிரப்புவது. அவர் வந்தா சும்மா இங்க அங்க மொத்தமா முதல்ல அவர் வந்தது இந்த ஒரு சர்வ அவர் வந்தபோது முதல்ல என்ன நடந்துச்சுன்னா பிசாசுடைய எல்லா தந்திரங்களும் உபாயங்களுக்கும் ஒரு பெரிய தாக்குதல், நரகம் நடுங்கும்படியாக அவருடைய வல்லமை கடந்து வந்த காத்திருந்த ஜனங்கள் எல்லாரையும் அவர் நிரப்பினார். இன்னைக்கு என்னோட அந்த டாபிக்கே நிரம்பி வழிகிற காரியம். இன்னைக்கு நான் சொல்லி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னுடைய அந்த நிரம்புகிற காரியம். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே அவர் நம்மளை நிரப்புவார். எப்படி நிரப்புவார்னா நம்முடைய குறைவான எல்லா அனுபவங்களையும் நம்முடைய குறைவான எல்லா நிலைகளையும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அவருக்கு வேலையே அதுதான். அவர் வந்தாவே நம்ம கம்ப்ளீட் அந்த அறியாமையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் குறைகள் நினைக்கிறோம், ஆனால் அவர் வந்தாவே கம்ப்ளீட்டாக அதுக்கு அவர் வந்து முதல்ல வரும்போது வீடு முழுவதும் நிரம்பிச்சு. அடுத்து 4ஆவது வசனம் நிரம்புன ஒரு காரியம் நம்ம நடந்துச்சு. இங்கே தான் ஆவியானுடைய ஃபர்ஸ்ட் செயல்பாடு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நிரப்பப்பட்ட முதல் அனுபவம் அவர்கள் பேச துவங்கினார்கள். அந்நிய பாஷையில் அவர்கள் பேச துவங்கினார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவர் அவர் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். அவர் வந்து இந்த கம்யூனிகேஷனை அப்படியே உண்டாக்கி விட்டார். இவ்வளவு நாள் தேவனுக்கும் நம்மளுக்கும் அந்த கம்யூனிகேஷன் போயிடுச்சு. ஆதாம் மூலம் இந்த ஆவியான உறவு முடிக்கப்பட்டதுனால தொடர்பு கொள்ளுகிற அந்த கம்யூனிகேஷன் போயிடுச்சு. ஆவியானவர் வந்த உடனே முதல்ல நம்மளை ஆண்டவரோட கம்யூனிகேட் நம்மளை பேச வைக்க, நாம் அவரோடு பேச அவர் நம்ம ஏன்னா அவர் பேசுகிறது நம்மளோட நாலேஜில் அறிய முடியாது, நம்ம புத்தியில் அறிய முடியாது, நமக்கும் அவருடைய காரியங்கள் அறிவதற்குரிய புத்தி கிடையாது. ஆவியானவர் வந்து முதல்ல நம்மளை நிரப்புனதை முதல்ல அந்த கனெக்ஷன் உண்டாக்கி பேசி உன்னுடைய இருதய காலத்திலிருந்து பேசி அவர் பேசுகிறதை புரிந்துக்கும். இந்த 2 பேருக்கு இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை ஆண்டவர் பலப்படுத்துற எல்லாரும் ஆவியானவருக்கு ஒரு கிளாப் எல்லாம் கரத்தில் இந்த காரியத்தை ஒரு ஃபெலோஷிப் நம்ம உறவாக இருந்தால் ஒருத்தவங்களை குறித்து அறிய முடியும். ஒருத்தவங்களோட நம்ம பேச 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 பழக 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 அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் இந்த உறவுங்கிற தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. பாவத்தின் நிமித்தம் இந்த உறவில் இந்த காரியமே கட் அவுட் ஆயிடுச்சு.
ஆவியானவர் வந்து இந்த கனெக்ஷன் அதெல்லாம் அவங்க நிரம்பின உடனே அவங்க பேச தொடங்கினாங்க. இதுக்கு எல்லாருக்கும் நான் தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரும் தேவனோட பேச முடியாமல் இருக்கிறீங்களோ இன்னைக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். எல்லா ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய காரியங்கள். விசுவாசிங்க, முதல்ல ஆசைப்படுவேன். ஆவியானவர் உங்களுக்கு வேணும். நான் முதல்ல ஆசைப்படணும். நான் அவரோட பிதாவோட நான் பேசுவேன். ஆண்டவரே நான் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆசைப்படுங்க, விசுவாசிங்க, பேச தொடங்குங்க, வெட்கப்படாதீங்க. இதுதான் அடுத்த ஒரு காரியம். வெட்கமே படக்கூடாது. நம்ம நாவல் அப்படிதான் பேசும். முதல்ல புரியாது. சின்ன பிள்ளைங்க பேசும்போதே தெளிவாக முதல்ல பேசுறாங்க எல்லாம். ஆனால் அவருக்கு புரியும். அவங்க அப்பா அவர் எல்லாவற்றையும் சாசு இந்த இடத்துல தான் நம்மளை தடை செய்வான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்றைக்கு பேச தோணும்போது நம்மகிட்ட ஒரு டவுட், நீயா பேசுற, உன் மனசுல இருந்து பேசுற, நீ எனக்கையோ வளர்ற, இப்படிதான் பேசுவான். இல்லை, உடல் பேசுதான். இதை நீங்க ஏசையாவில் ஆண்டவர் இதை சொன்னார். ஆவியானவர் வரும்போது நீங்க இப்படிதான் உடல் பாஷையில தான் பேசுவீங்கன்னு தான் சொன்னாரு. பாஷை புரியாது, அவருக்கு புரியும். ஏன்னா அவர் அங்கிருந்து கொடுக்குற பாஷை. அதனால நாம பேசும்போது அவருக்கு புரியும். அவர் வந்த உடனே முதல்ல பேச துவங்கினாங்க. முதல்ல நிறந்தார். வந்தோடனே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அவர் வந்துட்டு கம்ப்ளீட்டா எப்படின்னா நிறைச்சிருவார். ஒரு பக்கெட்லாம் கிடையாது, அருவியில கொண்டாடி நம்ம ஏதாவது பார்த்து மறைமா கம்ப்ளீட்டா நிறைச்சு அவர் பேச துவங்கினார். யாரோட பேசினாரு? இவ்வளவு நாளும் பேச்சுவார்த்தையே இல்லாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிற என்னது இதுவே அதே ஆதாம் அவரோட பேசிக்கிட்டே இருந்தான். அவர் வருவார், அவர் வருவார், இவன் போவான், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கம்யூனிகேஷன் போயிடுச்சு. ஆண்டவர் வர பக்கத்தில் ஐயோ நம்ம கொலை போறாரான்னு யோசிக்கிறான். அவர்கிட்ட பேச வராது, ஐயோ நம்ம தண்டிக்க போறாரு. இப்படி அவர் பேச வரதை இவனால பேசிக்க முடியாம கம்யூனிகேஷன் போயிடுச்சு. நான் ஆவியானவர் வந்து இந்த கம்யூனிகேஷனை பலப்படுத்தணும். அன்றைக்கு அதனாலதான் அந்த அவரோட இருக்கிற உறவு இல்லாத நிமித்தம் தான் ஜனங்களுடைய அப்படியே ஒவ்வொரு காலங்களாயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு பெந்தேகோஸ்தேன்ற நாளில் வந்தாரோ அன்றைக்கு இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது. அவர் வாழ்ந்தது உறவை உண்டாக்கும்படி. ஒரு மதத்தை இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கல. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் நாமும் சேர்ந்து ஐக்கியம். அவரோட ஒரே நோக்கம் அதுதான். நாம் தேவனோடும் பிதாவோடும் குமாரனோடும் நம் ஐக்கியமாய் வாழும்படிதான் தேவன் நம்மளுக்கு உதவி செய்தார். வந்தோடனே அவங்க நிறைஞ்சு நாடு 8வது வசனம் படிக்கணும். 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் அவங்க பேச தொடங்கின உடனே அடுத்து 3வது அதிகாரம் என்ன நடந்துச்சு பார்க்கணும். அவங்க பேசுகிற 3வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம். அது அப்போஸ்தலர் தான். எல்லாருமே அப்போஸ்தலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்து பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை, இடத்தில் உள்ளவதை தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து அவனை கூட தேவத்துக்கு பிரவேசித்தான். ஆமென். ஹalleluya. அவங்க பேச துவங்கினோடனே அங்கிருந்து இவங்களுக்கு சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தேவனுடைய அற்புத வல்லமைகள், அதிசய வல்லமைகள் எல்லாம் அவங்க செயல்படும்படியாக அங்கிருந்து இவர்களுக்கு வல்லமையும் அவங்க செயலாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூலம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இவங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பேச துவங்கினாங்க. பேச ஆரம்பிச்சாங்க. பேச துவங்கினாங்கன்னா அன்னைக்கு ஒன்றே எல்லாருக்கும் உடனே கை தட்டி சிட்டு கிடையாது. நாளெல்லாம் எப்பொழுதும் எந்நேரமும் 24 மணி நேரமும் அவனோட கம்யூனிகேஷன்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு. பேசிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். பேச்சை நிறுத்துகிறார்கள். அவரோடு பேசுவதை தொடர்பு கொள்வதை நிறுத்துகிறார்கள். தொடர்ந்து பேசுங்கள்.
அந்நிய பாஷையில பேசிட்டே சமைங்க, பேசிட்டே சைக்கிள் ஓட்டுங்க, பேசிட்டே வேலையை செய்யுங்க. அந்நிய பாஷை கிடைக்கலையா, முழங்கால் போடுங்க, உபவாசிங்க, செடிங்க, ஆண்டோட கேளுங்க, எனக்கு இந்த தொடர்பு வேணுமாப்பா, இந்த பாஷை உன்னோடு பேசுகிற அந்த பாஷை எனக்கு வேணும், விடாதீங்க கிடைக்கிறோம். ஏன்னா இந்த காரியங்களெல்லாம் நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன், எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களே நம்மளுக்கு கிடைக்காதே கிடையாது. அவர் எல்லாரும் வாஞ்சியுள்ள தாகமுள்ள யாவரையும் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்டில் ஆண்டவர் வாக்குப்படுத்திருக்கிறார், மாமிசமான யாவரையும் அவர் நிரப்புவார். அந்த ஃப்ளஷ் எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் ஃப்ளஷ், அதுதான் அவருடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். எல்லாருக்கும் மாமிசமான யாவருமே இந்த நாட்களில் கடைசி நாட்களில் அவர் ஆவியை ஊற்ற வந்தார். அவர் ஊற்றின உடனே அவங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். பிறந்ததுலேருந்து சப்பானி ஒன்றும் பிடிக்காது, நடக்க முடியாது. டெய்லி கொண்டாந்து அந்த வாசலில் பிச்சை எடுக்க வச்சாங்க. அவனுடைய சூழ்நிலை பாருங்க, அவனுடைய விசுவாசம் பண்ணி அந்த அனுபவமான வாழ்க்கை, அவன் எப்பயும் அவங்க பிச்சை எடுத்துகிட்டே இருந்தான். ஆவியானவர் வந்த உடனே பேரு பார்க்குறார், அவருக்குள்ள ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமே. இந்த பேச்சு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தான் சொல்லுவார். ஆவியானவர் அவங்களோட நீ போ, என் மகன் தூக்கி எடுத்து அவங்களுக்கு சுகம் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அவன் அப்படியே விசுவாசித்தாங்க, தூக்கி எடுத்தாங்க. அவன் சபைக்குள்ள கடந்து போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மூலம் அநேக அற்புதங்களை செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேண்டியதெல்லாம் இந்த பாத்திரங்கள் தான், தன்னை கொடுக்கிற பாத்திரங்கள். விசுவாசிச்சு அப்படியே சின்ன பிள்ளைய போல என்னால் அவங்க யோசிக்கவே இல்லை எப்படி நடக்கும். இது வரைக்கும் அவங்க மிரக்கல் பார்க்கவே இல்லை. அவங்க ஒப்பு கொடுத்து பேச ஆரம்பிச்சு இந்த கம்யூனிகேஷன், இந்த நிரப்பப்பட்டார்கள், நிரம்ப என்னென்ன வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். எடுத்துடனே தேவ அற்புதம் உண்டான பிறவி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது. ஆவியானவர் வந்தோடனே நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தான் எல்லார் மூலமும் அவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து 4வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எனக்கு விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்துவரிலிருந்து எழுதப்பட்டவரும் இருக்கிற நசரேயனே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். 13வது வசனம். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதனை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் வரும் தைரியம் அடைந்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கை பார்த்தா அது கொஞ்ச நாள் முன்னதான், ஏன்னா ஒரு 50 நாளைக்கு முன்னதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், நான் சிலுவைக்கு போகணும்னா நீ 3 தடவை மறுதளிப்பேங்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்லை நான் மறுதளிப்பு யார் மறுதளிச்சாலும் எப்பயுமே அந்த வேர்டில் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அந்த வார்த்தையில நம்ம பிடிப்பட்டுப்போம். யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டாங்க, நான் உண்மை பின்பற்றுவேன். ஏன்னா அந்த பலம் இல்லை, சொந்த பலத்தை நம்பி இருந்தான். ஆனால் இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின உடனே அங்கே அந்த ஒரு லேடி கேட்க சொல்லுது, நீ அவரோட இருந்த ஒரு பேச்சு வழிகாட்டுறே இல்லை கிடையாது, சத்தியம் பண்ண சபிக்க ஏசுனா எனக்கு யாருமே தெரியாது. எப்படி 3 வருஷம் கூடயே இருந்து நல்லா சாப்பிட்டு அவரோட நன்மையை அனுபவிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஷனே அவர் தான், ப்ளஸ் மெச்சூர்டு ஸ்டேஷனே அவர் தான், வயசான ஸ்டேஷனே அவர் தான் அங்கே வந்து. ஆனால் அவருக்கு சூழ்நிலை வந்தோடனே மறுதளிச்சுட்டார். ஆனால் இங்கே அடுத்த மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் வரும்போது தைரியம் உண்டாகும். அவ்வளோ பேர் இப்போ அப்போ காட்டிலும் இப்போ இன்னும் சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது, இயேசுவை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி சீஷர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் உண்டாயிடுச்சு. நம்ம பார்க்கும்போது அதிகாரங்கள்லாம் டக்குன்னு போகிறனால உடனே நடக்கல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலங்கள் உண்டாகிட்டே இருந்துச்சு.
அவங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே நிரம்பி அவங்களுடைய ஒரே வேலை கூடி 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 செபிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜெப அபிஷேகம், எப்பொழுதும் கூடவும் ஜெபிக்கவும் அந்த அந்த காரியங்கள் நடந்துட. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த மனுஷன் சுகமானவன் அந்த அற்புதம் புரியலை. ஏன்னா கண்ணுக்கு முன்னே அற்புதம் நடந்துச்சு. இவங்களை விடக்கூடாது, அப்படியே பரவி போயிடும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்க அவ்வளோ தைரியமா சொல்றாங்க, நீங்க சிலுவையில் அறைந்த இயேசுவை நாமத்தினாலதான் எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. அவருடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்துல ஒரு ரட்சிப்பு கிடையாது. இந்த உலகத்துல ஒரு ரட்சிக்கப்படணுமா, சுகம் பெறணுமா, வாழ்வு பெறணுமா, இயேசுவை அல்லாமல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தைரியம் தான். எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோமோ, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன நம்மளுக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம எதுக்காக என்ன இப்படி எல்லாம் நினைச்சிட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது ஆவியானவருடைய நிறைவு பேச துவங்குங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்க, எப்பொழுதும் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு ஒரு தைரியத்தினாலே கொடுக்கலாம். அவர் தைரியமா அவங்க என்ன சொல்றாங்க, நின்று நீங்க தான் கொண்டீங்க, உங்களால் கொண்டப்பட்ட அந்த நாமத்தை உயர்த்தினார். பரிசுத்த ஆவியானவர் அடித்து இயேசுவை உயர்த்தும்படி, நம்ம மூலம் சிலுவையை உயர்த்தும்படி, நம்ம மூலம் இயேசுவை நாமம் மகிமைப்படும்படி அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அடுத்து 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். அடுத்து என்னாச்சு, தேவனுடைய வசனத்தை தைரியமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்க என்ன பண்ணாங்க, நிரப்பப்பட்டாங்க. அவர்கள் கூடின போதெல்லாம் எப்பொழுதும் அவர்கள் கூடி கூடி என்றைக்கும் அந்த நிறைவான வாழ்க்கையில இருக்கும்படி ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பொழுதும் ஒரு நிரப்பப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள். அடுத்து 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அடுத்து ஒரு தைரியம் வந்துச்சு. இதுவரை முடிஞ்சாங்க, சிதறினாங்க, அங்க போய் பயப்பட்டாங்க. இப்போ என்னாச்சு, தைரியமா சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து 31வது அதிகாரம் 15-16. அவர்கள் எல்லாருமே பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆவியானவர் வரும்போது அவருடைய கிருபை ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். 31-15-16. அவர்கள் நிழலினால் சுகமான 5 மசால். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15-16. பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டைகள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். எப்படிப்பட்ட அற்புதம்! பேதுரு நடந்து போறார், அவருடைய நிழல் பட்டுச்சு. அவர் இந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் எங்க வரைக்கும் போச்சு, நிழல் வரைக்கும் போயிடுச்சு. அவருடைய பின்னாடி ஒவ்வொரு இன்னைக்கு உங்களுக்கு இதை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருடைய லைஃப்லையும் அடுத்தடுத்து நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் வரும்போது ஒவ்வொருடைய ஆட்களை ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். என் பேருடைய வாழ்க்கையை மாத்திரம்தான் அவருடைய மேல் நிரம்பின அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டன. அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழலெல்லாம் பட்டவங்களெல்லாம் சுகமானார்கள். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இதெல்லாம் நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், படிச்சுட்டு திருப்பி ஆச்சரியப்பட்டு. இன்றைக்கு என்ன உங்களுக்கு சொல்ல வந்திருக்காருன்னா, உங்க மூலம் எல்லாருக்கும் மூலம் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வந்திருக்காரு. நீங்க ரெடியா? அவ்வளவுதான். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் நம்ம படிச்சுட்டு பரவசமாயிட்டு நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர்,
பரவசப்படும். ஆனால் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியான ஒரு வைராக்கியம் உள்ள தேவனா இந்த சிறு கூட்டத்தை பார்த்து நானும் உங்களை இப்படியாய் பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியதான். இன்றைக்கு அதை தான் உங்களோட பேச வந்திருக்கிறேன். நாமளும் கடந்து போகிறவர்களாய் உற்று பார்த்து கண்ணாடியில பார்த்து கடந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது. ஜீவ பிரமாணத்தை பார்த்துட்டு ஆண்டவரை நீங்க அவங்க வாழ்க்கையில செஞ்சீங்க, என் வாழ்க்கையில செய்ய, என் வாழ்க்கையில உங்களோட நாம மகிமைப்படணும், என்னுடைய வாழ்க்கையில சிலுவை உயர்த்தப்படணும், என் வாழ்க்கையில இயேசு மகிமைப்படணும், என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை பார்க்கணும். நான் உங்க படிச்சதுல இருந்து எனக்குள்ள ஒரு வைராக்கியம் டெய்லி தெருவில் நடந்து போவோம். நம்மளால இந்த வீட்டில் பட்டுட்டே தான் வருவோம் சொல்லிட்டல. அப்போ அது உண்மைதான், அப்படியே நம்பணும். ஒவ்வொரு நாள் நடக்கும்போது பாருங்கள் பின்னாடி ஏதோ அற்புதம் நடந்துட்டு இருக்காங்க. உண்மையில இது சும்மா ஜோக்குக்கெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எழுதப்பட்டது எதுவும் ஜோக்கு கிடையாது. இது அச்சாரம், உண்மையான ஜீவ வசனங்கள். நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். தெருக்களை நடக்கும்போது நம்ம வீடு நினைவு படட்டும். ஏன்னா நம்ம நடக்கிறோம், நம்ம ஆவியான நம்மளுக்குள்ள நடக்கிறார். அவர் வல்லமையான கிரியை நாம தான் அந்த தேசத்தை சுகப்படுத்தும்படியாக, சுகப்படுத்தும்படியாக, அந்த காரியங்களை விடுதலையாக்கும்படியாக, எல்லாம் பொல்லாத எனது காரியங்களை களை எடுக்கும்படியாக பரிசுத்த நம்ம நிரப்பிட்டு டெய்லி வந்து என்ஜாய் பண்ணி பிரசன்ஸ்ல நிறைஞ்சு நல்லா இருந்த கிடையாது. அவரை வெளியே எப்படி நம்ம அற்புதம் செய்யறாங்க இது பண்ண முடியும். முதல்ல உங்கள் ஆண்டு நிச்சயம் தைரியத்தினால நிரம்புவோம். முதல்ல நிரம்பிக்கிட்டே எப்பொழுது விடாதீங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான கிஃப்ட் அரிசுத்த ஆவியில பேசிக்கிட்டே இருக்கு. அந்நிய பாஷையில பேச 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 முதல்ல ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? தைரியப்படுத்தும். உங்க மூணு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாக இருக்கும். அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில. இல்லை, உடனே உபத்திரம், உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜெயில வச்சு போட்டாங்க. என்னைக்கும் நம்மளுக்கும் தான் நம்ம வாழ்க்கையில இந்த காரியத்தையும் நினைவுல வச்சுக்கணும். தேவ சமுத்திரம் போய் இப்படியே அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நடந்துட்டு கிடையாது. நம்மளுக்கு ஒரு எதிராளி இருக்கான், உடனே நம்மளை ஜெயில பிடிச்சி போட வைப்பான். ஏதாவது சோறு, பிள்ளைகள் மூலம் ஏதாவது ஒரு கஷ்டம், கணவன் மூலம் ஏதோ கஷ்டம், பண கஷ்டம், அல்லது பலவீன கஷ்டம், ஏதோ உனக்கு கொண்டாந்து என்ன பண்ணுவான்? இந்த முன்னேற்றத்துக்குள்ள இதுக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை உடனே சிறைச்சாலையில் வைப்பான். ஆனால் விடக்கூடாது. அவங்க விடவே இல்லை. நீங்கள் தொடர்ந்து அப்படியே அப்போஸ்தலர் அதிகாரத்தில் மாசத்துக்கு ஒரு தடவை வசனம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு எழுப்புதலாக்கி பற்றி எரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற ஆவியானவங்க நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க. எழுமனோட அவங்க போய் சிறைச்சாலையில் இருக்காங்க, பத்திரமா கூட்டியிருக்காங்க. இங்கே ஒரு காவல், அங்கே ஒரு காவல், அங்கே ஒரு காவல், எல்லா காவலையும் வச்சு கூட்டியாச்சு. ஆனால் ஈவினிங் சாயந்தரம் தேவதூதர் வரோம், எல்லா காவலையும் கடந்து பேர் வெளியே கொண்டு வாசலில் கொடுத்து போயாச்சு. உங்களை கூட்டிகிட்டு போய் எப்பையும் போல பிரசங்கிக்க விட்டாச்சு. தேவன் அப்படிதான். நம்மளுக்கு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது இதுதான் வாழ்க்கை நினைச்சாங்க. அங்கேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் கடந்து வந்து நம்முடைய சிறை இருக்குகள் எல்லா சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். எப்படி பத்திரமா பூட்டி இருந்த மாதிரி எல்லாமே சில நேரம் பத்திரமா பூட்டப்பட்டிருக்கலாம், மாறவே முடியாததா இருக்கலாம். ஆனா இந்த சங்கிலிகள் எல்லாம் உடைச்சு எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேல தேவன் வரக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொந்தமாக்கிக்கணும். சரி, இப்படியே நம்ம வாழ்க்கை அடுத்து இந்த கடைசி ஒன்று படிச்சலாம். 5:26 வசனம். ஹல்லேலூயா. 5வது எருசலேம் முழுவதும் தேவ ஆலயம் போதகத்தால் நிரப்பப்பட்டது. அது எந்த வசனம்? 26 5:26. இந்த வசனத்தை மட்டும் 28. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தால் நிரப்பி அந்த மனுஷருடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்படியே இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட நிறைவேறுதலாய் உடனே நிறைவேறிச்சு. ஆமென்.
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அங்கேயே சாட்சி எருசலேம் முழுவதுக்கும் அவர்கள் போதகத்தை கொண்டு போயிட்டார். சாட்சிகளாய் கடந்து சென்றுட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்ன அந்த ஜீவ வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சு. யூதேயா முழுவதும் அவருடைய போதங்கள் கடந்து போயிடுச்சு. எங்கேயும் இயேசுவின் நாமம் கடந்து போயிடுச்சு. அவரே ரட்சகர், அவரே மேசியா, அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. உங்களுடைய நியாய பிரமாணங்கள்னால கிடையாது, நீங்க செய்கிற நீதியினால கிடையாது. அதெல்லாம் அழுக்கும் தந்தையுமான காரியம். உங்களால நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. எல்லாவற்றிலும் தவறக்கூடியவர்கள். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதே நீங்க எங்களால செய்ய முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்படிதான். ஆனா அதையும் நீங்க செய்யனால அவரே வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து நீங்க அவரை நம்பினா போதும். நீங்க நியாய பிரமாணம் எல்லாவற்றையும் முடித்தாயிற்ற நன்மைக்குரியவர்கள் என்கிற செய்தி எல்லா இடங்களிலும் பரவிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் விரும்புகிறார். நம்ம மூலம் இதை தான் விரும்புகிறார். நம்முடைய சென்னை பட்டணம் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படும். வேத வார்த்தையினால எருசலேம் முழுவதும் நடந்தது. அட்லீஸ்ட் முதல்ல தேவ வசனத்தால நிரம்புவோம். அடுத்து நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவோம். அடுத்த வீடு, அடுத்த பட்டணங்கள், அடுத்த தேசங்கள், இந்திய தேசங்கள் என்று நம்முடைய எல்லைகள் கடந்து போகட்டும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். பலன் அடைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளேயே பூச்சிட்டு இருப்பீங்கன்னு கிடையாது. எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆண்டவர் அவளை சாட்சியா நிறுத்தினார். பயப்பட்டாங்க. இந்த கூட்டம் வந்தாவே அந்த தேசங்களே பயப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல நான் உங்களுக்கு அப்படியே நான் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் சொல்லி கொடுக்குறேன். ஆவியானவர் வரும்போது எத்தனை மகிமையான காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாறும். ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூட் மாறுது. எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்றுகிற ஆவியானவர், அந்த குற்ற உணர்வுகள் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற ஆவியானவர். எப்பொழுது பிசாசன இந்த பழைய கொண்டாந்து இப்படி செஞ்சு இப்படி அப்பெல்லாம் வந்து நின்றுவர். இல்ல மகளே, அந்த காரியெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுச்சு. நீ என் மகன், நீ கடந்து போ, இந்த காரியத்தை நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்மளை நடத்துகிற ஆவியானவராக இருக்கு. இன்றைக்கு எப்பொழுதும் நிரப்பப்பட்ட அனுபவத்தில் எப்பொழுதும் அவரோட இதற்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் பரிசுத்த அபிஷேகம். ஆவியானவரின் அபிஷேகம். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் உண்மையில நம்ம எல்லாரையும் அதை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்க விடாதீங்க. இது போதாது. அதுக்குதான் சொல்ல வர இந்த அற்புதங்கள் போதாது. இதெல்லாம் படிக்கும் போதுதான் இப்படிலாம் நடந்தும்போது ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கல? நம்ம அதுக்குள்ள போகல. நம்மளுக்குள்ள அந்த ஒரு அக்கினி இல்லை. நம்மளுக்குள்ள எழுப்புதல் எங்கேயோ எரிய போதுன்னு நினைக்கிறோம். முதல்ல நான் இந்த மாதிரியான காரியங்கள் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் என் பிள்ளை தலைவலியாத சுகமாகணும் என்று ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வைராக்கியமா இறங்கும். சரி, இந்த காரியங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஆனா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எப்பயுமே நிரம்பி வழிகிற அனுபவத்துலதான் ஆண்டவர் நம்மளை இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நிரம்பி வழிகிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்தது என்னது? பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதும் அவருடைய அபிஷேகத்துல நம்ம நிரம்பி கொண்டே இருக்கணும். சரி, நம்ம எப்பயுமே நிரம்பி இருப்போமா? எப்பயுமே நிரம்பி இருப்போமா? அதையும் நம்ம சொல்லிடுறேன். இன்னொருத்தன் யாரு நம்மளை நிரப்ப வரான்ட்டு அடுத்த 5வது அதிகாரத்துல அந்த ஒரு எச்சரிப்பை பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். 5வது அதிகாரம். ஏன்னா மற்ற ஒரு காரியத்தினால நம்ம நிரப்பப்பட முடியும். அந்த காரியத்தை ஏன்னா இந்த அப்போஸ்தலர் எழுதும் போதே தான் அந்த காரியத்தையும் ஆவியானவர் நம்மளுக்கு எழுதி கொடுக்கிறார். 5வது அதிகாரம் 1வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராவும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரேத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பசுத்த ஆவணத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவ்வளவு சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்புகிறது. அப்ப அங்க ஒருத்தர் ரெடியா இருக்கான் நம்முடைய வாழ்க்கைய நிரப்புறதுக்கு, இருதயத்தை நிரப்புறது. சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவன் நிரப்பும் போது என்ன நடக்குது அடுத்து பார்ப்போம். வஞ்சிக்கிறான். முதல்ல என்ன பண்றான்?
நம்மளை பொய் சொல்ல வைக்கும். அவனுடைய கிரிகளை பாருங்க. அவன் இருதயத்துல ஜாக்கிரதை, பிள்ளைகள் எல்லாம் ஜாக்கிரதை. இதுல எல்லாரும் இதை நல்லா கவனிக்கும். ஆவியானவர் வரும்போது எவ்வளவு மகிமையான காரியங்கள் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தே இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்குது பார்க்குறாங்க. பார்க்கும் போதே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அனனியா சப்பிரா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருதயம் அறிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, தேவன் பேதருக்கு பண்ணாந்து அந்த காணிக்கை அவர் கொடுக்குறாரு. அவர் வந்து கேட்கல, அவங்களா தான் கொடுக்குறாங்க. ஆனா அங்க ஒரு மாயம் பண்றாங்க பிசாசு வந்து. ஏன்னா ஆவியானவர் அவங்க வெளிப்படுத்திட்டாரு பேதுரு மூலம். உங்க இருதயத்தை நிரப்பினது என்ன, நீ அறியாம இருக்கியான்னு நீ வந்து என்கிட்ட போய் சொல்ல முடியுமா? உங்க பிசாசு உங்க இருதயத்தை நிரப்பி அறிஞ்சு ஏன் ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு நீங்க வந்து கொடுக்கணும். அதில் 2 பேரையும் ஒருமனப்படுத்தணும். நல்லா ஜாக்கிரதையா இருக்கும். அங்கேயும் நிரப்புறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் நிரப்பணுன்னே அங்கே என்னாச்சு, அவன் ஜீவனை விட்டார்கள். ஒரு பயம் கவி கொண்டது. அவன் வரும்போது, பிசாசு வரும்போது அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆவியானவர் வரும்போது நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்வார். அவர் வரும்போது நம்மளை யூதேயாவில சமாரியாவில நம்மளை ஜீவ எல்லைகள் பெருகி கொண்டே போகும். ஆனா இங்க இவன் வரும்போது இவனும் நிரப்புறதுனால தான் வந்தான். எப்படி இருதயத்தை நிரப்பி ஜீவன் அழிச்சான், கொன்னா, முடிச்சான், ஃபினிஷ் பண்ணிட்டான். அவன் வந்ததை பக்காவா செய்யும். அதனால ஜாக்கிரதை. எப்பொழுதும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அந்நிய பாஷையில நம்ம செபிக்கிறது, வசனத்தினால நிரப்புறது. எப்பொழுதும் நிரம்புங்க. வசனத்தை சொல்லுங்க, ஆவியில பேசுங்க. வசனத்தை சொல்லுங்க, ஆவியில நிரம்புங்க. இப்படிதான் நம்முடைய அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ண விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் நிரப்புங்க. அவர் நிரப்புறதுக்கு அவருக்கு என்னது குறைவே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், உங்க இருதயத்துக்குள்ளே நான் வந்துட்டேன், நீ எவ்வளோ நாள் நீ யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ தூரத்துக்கு வேணா நீ உங்களை யூஸ் பண்ணிக்க எடுத்து ஜீவ ஊற்றுள்ள நதியாய் அவர் நம்மளுக்குள்ள வந்துட்டார். ஆனால் இந்த அனுபவத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும், அதை ஒரு சின்ன எக்ஸ்பீரிமெண்ட் வச்சு உங்களுக்கு நான் இது உங்களுக்கு நல்லா மண்டையில் புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நிரம்பி வழிகிற அனுபவம். இந்த நிரம்பி இருக்கும்போது தான் பிசாசு உள்ள வரமாட்டேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஏன்னா என் லைஃப்பில் நிறைய காரியங்கள் ஆவியானவரை குறித்து ஏன் எனக்கு ஒரு நிரம்பின ஒரு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. நிறைய காரியங்கள் பைபிள் வாசிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் என் மனசில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அது பதில் கிடைக்கவே இல்லை. நான் ஒரு நாள் ஒருத்தருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த 2 காரியம் தான் என்னமோ தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் முடிச்சு அவுத்து விட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. எப்படின்னா அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியமாக சொல்லி காட்ட போகிறேன். ஆவியானுக்கும் நம்ம இதுதான் நம்மன்னு வச்சுப்போம். இப்போ இதுதான் நம்ம, ஏன்னா அதுதான் கிளாஸ் பாட்டில் இது நமக்கு ஆவியானவர் நம்ம விரும்புகிறோம், கேட்குறோம். ஆண்டவர் வர நிரப்பிக்கொண்டே இருக்குது. இந்த பாத்திரம் நிரம்பிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்பயும் அந்த நிரம்பின அனுபவம் இருக்கா? சில நேரம் என்ன பண்ணிருக்கு, குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. இப்படி குறைஞ்சு போகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன இருக்குது, காற்று. நம்ம கூப்பிட்டோமா காற்றை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த காற்றெல்லாம் கூப்பிடவே வேண்டாம். அது எங்கே ஸ்பேஸ், அதற்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கும்போது இந்த பிசாசு உள்ள வரவே முடியாது. ஏன் பிசாசு வரான் நம்ம வாழ்க்கையில, ஏன் அவன் வந்து கிரியேட் செய்யறான், நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு நம்ம எங்க இடம் கொடுத்தோம் தேடிட்டு இருக்கோம். நம்ம நிரப்பப்படாத வாழ்க்கை. நம்ம நிரப்பப்பட்டு இருக்கும் போது இதுக்கு இங்க ஏதாவது உள்ள வர முடியுமா, இதில் காத்து வர முடியுமா? ஏன்னா ஃபுல்லா இருக்கும்போது எங்க காத்து வர, எவ்வளவு குறையுதோ அந்த அளவு அவன் ஸ்பேஸ் எடுக்கும். இவ்வளவு குறைஞ்சிட்டிங்கன்னா இவ்வளவு ஸ்பேஸ் எடுக்கும். அவன் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இடம் தான். நம்ம எவ்வளோ இடம், இப்போ நான் வந்து இவ்வளோ இடம் கொடுத்தேன்னா இவ்வளோ இடம் பிடிச்சிருவோம். இதையே நான் மறுபடியும் ஆவியில் நிரம்ப ஆவியானவர் நீங்கள் எப்பயும் நிரப்பிக்கொள்ளலாம். நிரப்ப அவன் ஓடிப்போம். உங்கள் எல்லையை விட்டு ஓடிடுவான், உங்கள் சிந்தனையை விட்டு ஓடிடுவான், உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுவான், உங்களுடைய எல்லா எல்லையை விட்டு ஓடி போயிடுவான். எப்படி நம்ம வந்து உட்காந்து யோசிச்சுட்டு
காரண காரியங்கள் தேட வேண்டாம். ஈஸி சிம்பிள் மெத்தட். உண்மையிலே இந்த சத்தியம் எனக்கு பயங்கரமா விடுவிச்சு. குறைஞ்சிச்சா, ஒரு மாதிரி ஆச்சா, ஓடி பிரசனத்துக்கு தேவ சமூகத்துக்கு ஓடிடுங்க, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்துல பிசாசானது என்னோட சிந்தியை தாக்குறான், என் எண்ணங்களை தாக்குறான், என் பிள்ளையோட வாழ்க்கையில செய்யறான், விட மாட்டேன். போங்க, தேவ சமூகத்துக்கு எல்லாம் ஓடுங்க, ஓடி போய் நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் கொடுக்கிற, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். நான் இவ்வளவுத்துக்கும் சுருக்கமா இதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நிரம்பி வழிகிற வாழ்க்கை. இந்த நிரம்பின வாழ்க்கைக்குள்ள அவன் புகுற முடியும் எப்போ நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும்போது. இவ்வளவு ஸ்பேஸ்னால இதை எப்படி ஜெயிக்கலாம்? ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தீர்களானால் பிழைப்பு. ஆவியினால மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தையினால மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் வல்லமையுமா இருக்கிறது. அவரோட இணைஞ்சா மாத்திரம்தான் இந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும். இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நல்லா மனசு. இன்னும் அடுத்தது சரி, இப்போ நிறைஞ்சிட்டோம். இது அடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ நிறைஞ்சாச்சு. 2 பேர் யாராவது வாங்க, சின்ன பிள்ளைங்களே வாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில நிரம்பிட்டோம், நம்ம போயிட்டோம், நம்ம நிரம்பியாச்சு. ஆண்டவர் வராரு, தேவ பிரசன்னத்துக்கு நம்ம வரோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபுல்லா நீ எவ்வளவு வாஞ்சியா வரையோ அவ்வளோ வாஞ்சியா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபுல்லா 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 நிரப்புறாங்க. கீழே தண்ணி பண்ணிச்சுன்னா சரி, பரவாயில்ல, பார்த்து ஜாக்கிரதையெல்லாம் நடங்க. முடிச்ச உடனே நீ குடி, கண்ணாடி கிளாஸ் ஜாக்கிரதை. நம்மள ஆண்டவர் நிரப்பிட்டார். சரியா? அந்த அந்த அங்கிள் வரைக்கும், அந்த கேட்டு வரைக்கும் கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு உள்ளவா, தனியோட போ. யார் போய் முதல்ல போய் வரேன்னு பார்ப்போம். அல்லது கீழே கேட்டு வரைக்கும் போய், இது படிக்கட்டு வரைக்கும் போங்க. வேண்டாம், கிளாஸ்னால வேண்டாம். போயிட்டு உள்ளவா. இப்போ ஆண்டவர் நம்மளை நிரப்பி அனுப்புறாரு. ஆனால் இதில் என்ன கொஞ்சம் கிளாஸ் பரவாயில்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறீங்க. வெரி குட். இதுதான் நம்மளோட அனுபவம். நிரப்பணும்னு நம்ம எப்படி போகிறோம்? நம்ம கிட்ட நிரம்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எந்த அளவு பத்திரமா வச்சுக்கிறோம்? போகும்போதே எங்கேயாவது போய் பேசுறது, ஒரு அனுபவத்தை இழக்கிறது, எதையாவது பார்க்கறது, இன்னொரு அனுபவத்தை இழக்கிறது, வேண்டாத காரியங்களை கேட்கறது, இன்னொரு அனுபவத்தை இழக்கிறது. இப்படி நம்ம வாழ்க்கையில அவருடைய அனுபவங்களை இழந்து போகும். நம்ம நிரப்புனதுக்கு அப்புறம் அதை ஜாக்கிரதையா பார்க்கணும். எவ்ரி ஸ்டெப். இப்போ நிரம்பி இருக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற ஒரு கான்சியஸ், எனக்குள்ள தேவாவை இதை பேசக்கூடாது, நான் இங்க போகக்கூடாது. இப்போ என்ன ஆகும்? இது குறையவே குறையாது. நம்ம வாழ்க்கையில இந்த போராட்டம் தான் நம்மளுக்குள்ள இருக்கு. பெற்றுக்கொண்டனே, இழந்து போயிடனே, என்னால் பெற்று நிறைய இருக்க முடியும். இந்த 2 எக்ஸாம்பிள் தான். நீங்கள் பெற்றுக்கொண்டனே ஒரு ஜாக்கிரதை. ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம பாட்டுக்கு நிரப்பிட்டோன்னு யார்கிட்டையுமே பேசுறது, அங்கே போய் உட்காருது, இதுக்கு போகிறது, அலம்புறது, தளம்புறது, போய் என்ன எல்லாம் வேஸ்டாக போகுது. நம்மளை நிரப்புனது, நம்மளை கொடுத்த சித்தம், நம்மளை கொடுத்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் இந்த பூமியில் கொண்டு போய் வேண்டாத இடத்துல விதைச்சி நம்ம இழந்துறது. ஜாக்கிரதையாக இந்த ஊற்றப்பட்ட உடனே நம்ம ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இந்த காரியம் எவ்ரி ஸ்டெப், எவ்ரி பாயிண்ட் வெரி ரொம்ப கவனம். இது அவ்வளவு கவனத்தோடு நடக்கும்போது தான் இந்த ஒரு துளி கூட வீணாக அவ்வளவு கவனமாக நடந்து 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 அந்த ஆவியானவரை அப்படினால தான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம கேட்குறோம். ஏன்னா எழுப்புதல் வேணும்னு கேட்குறோம், ஆதி அப்போஸ்தலர் காலத்தை கூட பயங்கரமாக நடக்கணும்னு கேட்குறோம். ஆனால் இந்த அனுபவங்கள் நம்ம அறியாதனால, அறியாமை தான் இந்த ஆவியானவர்களால் இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளும்படி தான் நம்மளுக்கு இதை உதவி செய்ய முடியும். சரியா? இந்த அனுபவங்களை தான் இன்னைக்கு, இதுதான் நிரப்பப்பட்ட வாழ்க்கையுடைய காரியம். நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையோட அனுபவத்தை தான் வாழ்க்கையில இந்த 2 என் லைஃப்ல நான் கற்றுக்கொண்டு, இந்த 2 எக்ஸாம்பிள் தான். என்னன்னாலும் எனக்கு டக்குன்னு வந்து டக்குன்னு போய் நம்ம சேர்ந்துடலாம். பிசாசு அநேக காரியங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு நம்முடைய பழைய காரியங்களை கொண்டு வந்து, இப்படி இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மளை நிரக்க வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முதல்ல ஆசைப்படுங்க, முதல்ல வாஞ்ச வேணும். எனக்கு நீங்க வேணும் ஆவியானவரை, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு அந்நிய பாஷை வேணும், எனக்கு உங்களுடைய வரங்கள் வேணும். ஆசைப்படுங்க.
விசுவாசி. இப்போ எனக்கு கொடுப்பாரா, சின்ன பிள்ளையாச்சே அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். பெரியவங்களும் தான், ஐயோ நான் இவ்வளோ தப்பு செஞ்சேன், இப்படிலாம் நான் சுத்தமாய் அவர்கிட்ட சொல்லி, எப்படி இருக்கியோ வா, அவர் நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்து அவரால் பயன்படுத்த முடியும். நீங்கள் நேரம் அவர்கிட்ட வந்து எனக்கு நிரப்புங்க. அடுத்து விசுவாசிக்கணும். அடுத்து வெட்கப்படக்கூடாது. பேச ஆரம்பிக்கும் போது தொடரும் பாஷைகள் நம்மளுக்கு அது புரியாது. உங்களுக்கு முதல்ல புரியாது இருக்கிறது தான் நல்லது. புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அவரோட நீங்க பேசுங்க. இதுதான், அவரோட நீங்க பேசிக்கொண்டே இருங்க. எப்பொழுதும் அவரோட பேசுங்க. இதுதான் நிரம்பிக்கொண்டே இருக்கு. நிரம்பிட்டே இருக்கு. நிரம்ப 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 உள்ளுக்குள்ள எதுவும் உங்களை அணுக முடியாது. உங்க வாழ்க்கைக்குள்ள ஒன்றும் உள்ள வர முடியாது. உள்ள வந்துச்சா ஓடிப்பாங்க, ரூமை போய் சாத்துங்க. ஆண்டவரை இல்லை, இந்த காரியம், அந்த கேப்பை நீங்க கூப்பிடவே வேணாம். பிசாசை நீங்க கூப்பிடவே வேணாம். அவளையார் இருந்தாரு அலைஞ்சிட்டு இருப்பான். யாரை விழுங்கலாமோ வகை தேடி வகை வகையா, உனக்கு இந்த விலகினமா தூக்கி போட வேண்டாம், போடு, வளைய போடு, குச்சியிடு. உனக்கு கோபமா இருந்தா முன்னாடி கோபத்தை தூக்கி போடு. உனக்கு இச்சையா போடு, உனக்கு பண ஆசையா போடு. அவனுக்கு நம்முடைய வீக்னஸ் தெரியும். ஒவ்வொன்றா நம்ம முன்னாடி தூக்கி தூக்கி போட்டு என்ன பண்ணுவோம், வலை பிடிச்சி இழுப்போம். நம்ம போய் பொத்துன்னு விழுந்துருவோம். பலவீனம் தான். ஆனாலும் விடாதீங்க, மறுபடி தேவ சமூகத்துக்கு போங்க. அந்த சத்துருவை மேற்கொள்ளும்படிதான் பரிசுத்த ஆவியான நீங்கள் பலன் அடைவீர்கள்னு சொல்லிட்டார். நம்ம பலன் அடைந்து அவருடைய ஒரே ஒரு வாஞ்சை, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரே ஒரு வைராக்கியம், இந்த உலகம் முழுவதும் நாம் சாட்சியா இருக்கும்படியாக. அதை நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, நீங்க ஆசைப்படலையோ, அவர் ஆசைப்பட்டுட்டார். கட்டாயம் அதை செஞ்சுதான் முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் செய்ய போறார். நீங்க ரெடி. அவர் கட்டாயம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் உங்களை சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லிட்டார். நீ ஓடி ஓடி போய் சாட்சி சொல்வேன்னு சொல்ல, நான் உன்னை நிறுத்த போறேன். உன் பாத்திரம் ரெடியா இருக்கா? நீ எனக்குள்ள நிரம்பி இருக்க ரெடியா இருக்கிறியா? என்னோட நான் சொல்ற பேச்சுக்கு கேட்க ரெடியா இருக்கிறியா? எனக்கு கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறியா? இருதயம் பிசாசினால நிரப்பப்படாதபடிக்கு கூட்டி எனக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அப்படி திறந்து கொடுக்கணும். இப்போ நம்ம பேதுரு, அடுத்து சேவம், அடுத்து பிலிப்பு. பேதுரோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் பயங்கரமான அற்புதம். இது சமாரியா, அவருடைய யூத தேசத்துக்குள்ள செஞ்சது. அடுத்து அவங்க எல்லைகள் கடக்குது. அவங்க புறஜாதிகள் மத்தியில போறாங்க. அங்க போனா அவருடைய குருமான கலட்டுறாங்க. அடுத்து பவுல் வர்றார். அதுக்கப்புறம் அவருடைய டேக் இருக்கு. ஆவியானவருடைய வல்லமை பயங்கரமா தேசமெங்கிறது. இன்னைக்கு அவர் மூலம்தான் இன்னைக்கு அந்த ஒரு அப்போஸ்தலன் தான் நம்ம தேசத்துக்கு வந்தார். தோமா வந்தார். அவர் இங்கே ரத்த சாட்சி இன்றைக்கு ஆண்டவர் அனுப்பினார். அப்படின்னா நம்மளுக்கு என்ன நன்மை செய்யும்படியாக. அன்றைக்கு உண்டான அந்த சத்தம், காற்று அங்க மட்டும் நிக்கல, அந்த வீட்டை மட்டும் நிரப்பல. இன்னைக்கு உலகம் முழுவதையும் அந்த காற்று வந்து நிரப்பிடுச்சு. இன்றைக்கு இங்கேயும் நம்ம வீட்டை நம்ம நிரப்பும்படி வந்துட்டா. ஒவ்வொருவரையும் நிரப்பி 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 இனிமேல் உங்க வாழ்க்கையில மகிமையான நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள போனும்படி. இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கூடாது. என் வாழ்க்கையில நடக்கும். அவங்க வாழ்க்கை நடந்தா என் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துவார். அவர் மாறாதவர். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு வைராக்கியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதிர்பார்க்க. அதனால நிரம்பி இருக்கிற அனுபவங்கள் தான். எப்பயும் அந்த பிசாசு கொஞ்சம் வரும்போதும் சென்சிட்டிவா இருக்கு. எப்பயும் அந்த ஜாக்கிரதை கொஞ்சம் குறைஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த தெரிஞ்சிடணும். இதுவும் இந்த இடம் இடிக்குதே, ஓடுங்க, தேவ பிரசனத்துல ஓடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குப்பா, என்னன்னு தெரியல, அவங்கள என்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கு பார்க்க எனக்கு பிடிக்கல. அப்பனா என்ன, உள்ள வந்துட்டான். அந்த சமாதானம் குறையுதா, ஒரு மாதிரி மன சோர்வு வருதா, அப்போ உடனே அது நம்மளுக்கு தெரியணும். உடனே தேவ பிரசனத்துக்கு போய், இல்லைப்பா இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இது உனக்கு பிரியமில்லாத காரியம். வேதத்தில் அப்படி இல்லையே, சமாதானமாக இருக்கிற ஒரு வாக்கியவான்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு சமாதானம் வேணுமே, எனக்கு சமாதான ஆவியானவரை நிரப்புங்க. ஆவியானவர் வந்திருக்கிறார், அந்த சமாதானத்துக்காக அவர் வந்திருக்கிறார். நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி அவர் வந்து எல்லா காரியங்களிலும் நிறைவாயும் சம்பூரணமாயும் வாழ்வதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் ஆண்டவரை ஒப்புக்கொடும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த நிறைவான அனுபவம் என்றைக்கும் என் வாழ்க்கை குறைஞ்சி போகிறேன். இனி குறையக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டு இனி வந்து லைஃப்பில் குறையக்கூடாது. ஏன்னா இது எப்படின்னு தெரியாத போது தான் நம்மளுக்கு. எனக்கு லைஃப்பில் நான் கண்ட வெளிச்சமே இதுதான். எங்கே மிஸ் பண்ணுறேன், எந்த இடத்துல கீழே வர, எங்கேருந்து எழும்பணும், இது எனக்குள்ள ஒரு போராட்டம். பாவியான சொல்லி ரொம்ப போராட்டம். அந்நிய பாஷையை ஜெயிச்சுட்டே இருக்கும். நீ எங்கன விழுந்தியோ அங்கேருந்து நான் உனக்கு தூக்கி எடுத்துருவேன்.
நான் எங்கே விழுகிறேனோ அந்த இடத்த தேடி நான் எங்கே போய் விழுந்தேன், நான் எப்படி ஏறணும், அந்த அந்த கனவு ஆராய்ச்சிக்கெல்லாம் நீ போகாது. நீ பாட்டுக்கு அந்நிய பாஷையில ஜெபிச்சு கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய். நீ எங்கன்னா விழுந்தையோ நான் உன்னை தூக்கி எடுத்துருக்கோம். உண்மையில எனக்கு அந்த ஒவ்வொரு காரியமே வாழ்க்கையில இருந்து அநேக சந்தேகங்களை ஆவியானவர் வந்துச்சு முடிச்சு அவுத்து விட்டு ஒரு ஃப்ரீயா ஆக்கிட்டோம். எவ்வளவு நல்ல ஆவியானவர், எவ்வளவு பொறுமையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவரவருக்கு புரியும்படி எனக்குலாம் இப்படி சொன்னதான் புரியும். யார் வந்து சொல்லி இப்படி காட்டி என் புத்திக்கு புரியிற வச்சு அப்படி சொன்னோன்னே அப்படி ஒரு இது அதே போல அவரவருக்கு இறங்கி வரும். உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஏன்னா உங்களை படைத்தவர் அவர், உங்களை சிருஷ்டித்தவர் அவர். உங்கள் வாழ்க்கையில எப்படியா இதை நடக்கணும், எப்படியா அதில் நீங்க செயல்படணும், எப்படி நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இப்போ என் பிள்ளைக்கு நான் தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அதை நான் வளர்த்தனால அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்காது, சாப்பாட்டுல அவன் படிப்புல எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், கவனமா இருப்பேன். இதே ஒளிவிக்கு நான் செய்வேனா, ஏன்னா ஒளிவை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. அடுத்த வீட்டில் இருக்கு, ஒரே வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ எங்களுக்கு. ஆனால் என் பிள்ளை எப்போ என் கண்காணிப்பிலே இருக்கு. நான் பெற்றேன், அதனால என்னுடைய காரியங்கள் எல்லாம் அதே போலதான். கிறிஸ்துவுக்கு நான் பிறந்திருக்கேன். நம்மளை பிறக்க தப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம மேல மட்டும்தான் ஆண்டவருக்கு கண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை 24 நேரம் கண்காணிச்சுட்டே அப்படியே என்னது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. நம்ம நிறைய நேரம் தப்பான ஒரு தேவனை பார்க்கணும். எப்ப பனிஷ்மெண்ட் அது இது கிடையாது. தவறுவோம், ஆனா தவறுதலையே அங்கேயே நிற்காதுங்க. இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க, அவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆண்டவரே எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே இந்த காரியத்தில் நான் இங்கனே நின்றக்கூடாது, நான் எழும்பணும். இணைஞ்சுக்கோங்க, ஆவியானோட நடக்க பழகுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவான அனுபவத்தில் நடத்துவார். எல்லாம் அப்படியே கண்களை போடும். நம்முடைய அனுபவங்கள் இப்படியாய் மாறணும். அன்றைக்கு பேதுரு